சொல்லுவாங்க. என்னங்க வாழ்க்கை, சாகான் நினைச்சு தூக்கயிற போட்டேன், கயிறு அந்த விழுந்துருச்சு. சரி ரயில்ல சாவு போனேன், அன்னைக்குன்னு பந்தாயிடுச்சு. நீர் கிணத்துல குதிக்கணும் போனேன், அன்னைக்கு தண்ணீர் இல்லை. சாக போறேன் தண்ணீர் தானே, தண்ணீர் இல்லாட்டி குதிக்க வேண்டியானே. அப்படியே ஒரு சோகமாவே பேசுறது. இதுல ஒவ்வொரு பருவத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இளைஞனுக்கு என்ன மகிழ்ச்சி, 24 நேரம் மெசேஜ் அனுப்பி மாறிக்கிப்பான். கட்ட 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 அமைக்கி இந்த கட்டவர்கள் குட்டவரலாம் போற வரைக்கும் போர்வை பொத்துக்கிட்டு நைட் அனுப்புவாங்க மெசேஜ். அதுல சொல்லிருக்காங்க, ஏடா சுமதிக்கு இதயத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாமே. ஆமாடா, அவர் ரொம்ப குண்டா இருக்கா, அந்த தூக்கி சமக்கவா சொன்னாங்க. இடம் இல்லைன்றது காலங்காலமா பேசிட்டு வரோம். பளிச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். பஸ்ல போனா காசை சேவ் பண்ணலாம், ஆட்டோல போனா டயத்தை சேவ் பண்ணலாம். ஒரு பொண்ணு முன்னாடி போய் பாரு, தாடியை கூட சேவ் பண்ண முடியாது, இழிச்சாப்பையில ஒழுங்கா பக்குமா இருந்துக்கு அப்படின்ட்டேன். அதே நியாயமான பேச்சா இருக்கு, அவன் பேச்சில் தப்பு இல்ல. என்ன சொல்ற வைராக்கியத்தோட. அவளுக்கு தினந்தோறும் பூ கொடுத்தேன், மல்லிகை, ரோஜா, கனகாம்பரம். எனக்கு ஒரே ஒரு பூ கொடுத்தாள், ஆப்பூ. புரிஞ்சுக்கிட்டானா? இந்த பூ நம்ம காட்டிலும் தேடி பார்க்க முடியாது, அது தனியா தத்துன்னு வச்சுட்டு விட்டு போறதை நம்ம பேசாம இருக்கிறத நம்மளுக்கு மரியாதை. அது அப்புறம் கவிதை முடிச்சு பண்ணி பொண்ணு வாக்க போவாங்க. ஒரு பெருமையா சொல்லியிருக்காரு, என் மயனுக்கு பெரிய இடத்துல நேற்று பொண்ணு வாத்தினியா, எங்க ரேஸ் கோர்ஸ் மைதானத்துல பெரிய 4 ஏக்கர் இடத்துல நடுவில் பார்த்திருக்கான். இவங்க பெரிய இடம் சொல்லி எதுவும் நகை ஓட போறாங்கன்னு சொல்லி ஆவலா கேட்டுருக்கு. அப்புறம் எங்க அப்பா பெரிய கூறுட்டாங்க, அவனை போய் பொண்ணு வாக்கு கூட்டு போன பெரிய கொடுமையா இருக்கு. எங்க அப்பா ஒரு மாடு பிடிக்கிறவர், அவரை பொண்ணு வாக்கு கூட்டு போனா மாட்டு பல்ல பிடிச்சி பார்க்கும் மாதிரி பொண்ணு பல்ல பிடிச்சி எங்க காட்டுங்க வயசு என்ன பண்ணிருக்கான், அடிச்சு விரட்டிருக்காங்க. எங்க எதை நடக்கும் தெரியல. ஏன்னா கல்யாண வீட்டுல உட்காந்து பல பேர் பேசி கலவரத்தை உண்டு விட்டுறான். கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, பொண்ணு கொஞ்சம் முத்துன வயசு மாதிரி தெரியுதே, பொண்ணு கொஞ்சம் வயசு கூட இருக்குமோ, சத்து அடிச்சான். இது 60வது கல்யாணம், பொண்ணுக்கு 85 வயசுடா, முத்துன வயசு மாதிரி தெரியுதான். அதே பாவம் நடிங்கிட்டு உட்காந்துக்கு 4 மணி நேரமா 5 மணி நேரம் தான் அது ஆயிசே. எப்படி வசனம் பேசிக்கான் பாரு. இந்த பொண்ணை பார்க்க வந்திருக்காரு, மருமையை எப்படி வச்சு நடத்துறாரு பார்த்தா பொண்ணை சேட்டு கடையில் அட வச்சிருக்காங்க. நகையை வைப்பான், அவன் பொண்ணவே வச்சிருக்கான். என்னன்னா அவர் சொன்னாராம் கல்யாணம் பண்றப்ப, என் பொண்ணை நல்லா வச்சு காப்பாத்த புண்டாரான், அவன் அடகு வச்சு காப்பாத்திருக்கான். அதனால நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியிருக்கு. ஏசன்னு குபீர்னு பரட்டி விட்டு போயிருது. டாக்டர்கிட்ட போகல நடக்கும். டாக்டர் இப்படி எழுதியிருக்காரு, மருந்து சீட்டை பார்த்தோன்னே மயக்க போட்டு விழுட்டான். என்ன சாவுக்கு முன் சாவுக்கு பின் எழுதியிருக்காரு. என்னங்க அவசரப்படமா, சாப்பாடுக்கு முன் சாப்பாடுக்கு பின் அவர் எழுதுனது. இவன் படிச்சு மயக்கிட்டு வந்தா என்ன செய்ய முடியும்? இன்னொருத்தன் போயிட்டு எல்லா மெடிக்கலையும் கொடுத்துட்டு கொண்டு வந்திருக்கான். என்ன டாக்டர் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ரூபா அந்த மேல எழுதிருக்கீங்க, அதுக்கு தாங்க 1500 வாங்கினாங்க. அட பாவி, அது பிள்ளையார் சொல்லிடா போட்டுருக்காரு. அவரு பிரிஸ்கிரிப்ஷன் பிள்ளையார் சொல்லி போட்டுருக்காரு. அதுக்கு 1500 ரூபாய்க்கு மருந்து கொடுத்தீங்க ஒரு மெடிக்கல். அவனத்தான் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க பாவா, அந்த கடையை கூட்டிட்டு போயிட்டாவே. இன்னொன்னு நம்ம சொல்லுவோம், அந்த நேத்து ஏணி மரத்து ஏறும்போது டாக்டர் பட்டக்கு ஏணி சரிஞ்சு கீழே விழுந்துட்டேன். எனி ப்ராப்ளம் இல்ல, ஏணிதான் ப்ராப்ளம். வேற எதுவும் பிரச்சனை ஏனிதான் நான் விழுந்தத்தானே அவன் சொல்லுவான் பாவம். அப்புறம் எனி ப்ராப்ளம் நொனி ப்ராப்ளம் அவன் என்னத்தை தெரியும் பாவம். விழுந்தவனுக்கு மருந்த போடியாண்டா அங்க போய் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்காரு பாவம், அவனுக்கு தெரியாது வேற. நடந்து போச்சு. இப்ப ஆபரேஷன் ரொம்ப வகுத்தோட சொன்னேன். டாக்டர் எனக்கு ஆரம்பத்துல சின்ன மைனர் ஆபரேஷன் சொன்னீங்க நியாயம், இப்ப திடீர்னு மேஜர் ஆபரேஷன் சொல்றீங்களே என்ன? இல்லங்க ஒரு இடம் ஒண்ணு புதுசா விலைக்கு வருது, அதை வாங்குறதுக்கு தேவை. அவர் இடம் வாங்குறதுக்கு இவனுக்கு மேஜர் ஆபரேஷனா? அப்புறம் நர்ஸ் வந்து பயந்து டாக்டர் சொல்லிச்சு, டாக்டர் சார் அந்த 13ஆம் நம்பர் பேஷண்ட் நீ கெடுத்துட்டான், மடப்பே பிள்ளைல ஒரு 20 ரூபாய் கூட்டிட்டு சுருக்கமா முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான அந்த விஷயமே. ஒரு ஆள் பகல்ல 2 வீலர் வந்திருக்காரு, 2 வீலர் லைட் எரிஞ்சிருக்கு. சார் லைட் எரியுது சார், போடா நீயா கரண்ட் பில் கட்டுற அப்படின்னு போயிருக்கான் அவன். அதுக்கு அவன் கரண்ட் பில் கட்டிக்கான். பேச அவன் மாட்டுக்கு பேசணுமே ஏதாவது பேசுறது. இன்னொரு ஆள் வேகமா ஓட்டி வந்து ஒரு 2 வீலர் எதுக்கு கிராஸ் ஆயிருக்கா, நல்ல வழிக்கு மோத பார்த்துட்டார். சருக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டார். ஓ வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? இல்லங்க ஆபீஸ் டைம் ஆச்சுன்னு சொல்லாம மாட்டேன், நீங்க என்ன சொல்லிட்டு போறீங்களா? இதெல்லாமா சொல்லி வித்துருவாங்க. நான் வாடிப்பட்டி நேரம் ஆக்சிடென்ட் ஆகி சாக போறேன், வாங்கடா தூக்குறதுக்கு நான் சொல்லிட்டு வருவாங்க. ஏன்டா சொல்லிட்டு வந்துட்டேன். இது ஒரு வசனம் புதுசா பழகிருக்காங்க, நடக்காது. அப்புறம் போய் நின்று பஸ் ஸ்டாண்ட்ல, சார் நீங்க உள்ளூர் வாசியா வெளியூர் வாசியா? நான் வந்த வாசியா. இங்க கேட்டதுக்கு அவன் கிருஷ்ணகிரி பக்கத்துல அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். சார் கேள்விப்பட்டீங்களா? இல்லங்க நான் கோயில் பெட்டிங்க அப்படின்னு அவன் குடி பண்ண. அப்ப ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சார் நீங்க என்ன தேங்கி வரீங்க? மூலம் சார், உள் மூலமா வெளி மூலமா? என் பேர் ஆதி மூலம் அவன். 4 பேர்த்தையும் கேள்வி கேட்டேன். அதோட 4 வருஷம் அந்த பக்கம் போல. ஏன்னா அப்படியால சேர்ந்து வந்திருக்காங்க பிளான் பண்ணி. இப்ப பஸ்ல ஏறி உட்காந்து ஒரு பாட்டு இவ்வளவு ஒரு விளக்கமாத்து கட்ட கொண்டு வந்துச்சு. விளக்கமாத்து வியாபாரம் பாக்கு விளக்கமாறு போட்டுச்சு தொடப்பத்து மாறி மாறி தவி தவி போறாங்க. பாட்டி சொல்லுது, பாத்துங்கப்பா விளக்கமாறு மிக்காங்க, விளக்கமாறு பிஞ்சு உயிர் அப்படின்னு இருக்கு. அது சொல்ல எதாச்சியா மிச்சிங்கன்னா பிஞ்சு உரம் வீங்க உரம் பயந்துட்டு அந்த பக்கமே போல. அது ஒரு நாசுக்காக அந்த வச்சு நடத்து. எதை எடுத்தாலும் ஜாலியா எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில பிரச்சனை இல்லை என்றக்காக சொல்லுவாங்க. ஏன்னா கிடைக்கிறத விரும்பியதை கிடைக்கிற விட கிடைக்கிறத விரும்பிக்கிட்டோம்னா இன்னும் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எப்பயும் போல செய்திக்கு வருவோம். ஒரு பழுதூக்கும் போட்டு எடை தூக்குறது. பெரிய பழுதூக்கும் வீரர் மேலைக்கு வந்தாரு. அப்படி பழு இருந்துச்சு, வெயிட் இருந்துச்சு. அப்படி கையை வச்சார். பூரா கரகோச மக்கள்லாம்
அவர் தூக்க தூக்க கைதட்டு தட்ட தட்ட அப்படியே 250 கிலோ வெயிட் தூக்கி அப்படி தலைக்கும் அப்படி போட்டு ஜங்குன்னு போனார். பிரமிச்சு போயிட்டாங்க. மறுநாள் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு கடைக்கு போறாரு. கத்திரிக்காய் வெண்டிக்காய் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 15 கிலோ வெயிட் கூட இருக்காது, 7 கிலோ வெயிட், அதை தூக்கம் இல்ல. கடைக்காரு ஆச்சரியமா போச்சு, என்னங்க நேத்து 250 கிலோ தூக்கி தானாவே தெரிஞ்சீங்க, இங்க என்ன இல்லங்க, நான் அங்க தூக்கும் போது என்னை பாராட்டுறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு மக்கள் உற்சாகப்படுத்துறாங்க. எப்பவுமே உயர்கிறவர்களுக்கு உற்சாகப்படுத்துவர்கள் தான் காரணமா இருக்கிறார்கள். நாங்க அன்னைக்கு உயர்ந்த காரணம் உற்சாகப்படுத்துவோம். அது மாதிரி இந்த அசத்த புயல் நிகழ்ச்சி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதுக்கு உற்சாகப்படுத்துற நேயர் பெருமக்கள் நீங்க தான் முழுக்க முழுக்க காரணமா இருக்க முடியும். நீங்க உற்சாகப்படுத்த எங்களுடைய நிகழ்ச்சி 170 270 சொல்லி உயர்ந்துகிட்டு இருக்கும். அதனால ஒரு மனுஷனுக்கு ரொம்ப எதிர்பார்க்கறது பாராட்ட மட்டும்தான். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே ரொம்ப ஆர்வமா அழும், யாராவது தாளாட்ட மாட்டாங்களான்னு சொல்லி. இறந்த பின்னாடி ஒரு மனுஷன் ஆத்மா சார்ந்த இடையிறக்கு எவனாவது நீராட்டு, அவனுக்கு மகிழ்ச்சி நீராட்டு. இடையில ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பாராட்ட பண்ணுவாங்க. நீங்கள் பாராட்டுங்கள், நாங்கள் பாராட்டுப்படுகிறோம். ஏன்னா வாழ்த்துகிற போது வாழ்த்து பெறுவார்கள் சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்த்துகளுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் தலை குனிந்து வரவேற்கிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நல்ல ஒரு நன்றி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி. நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே உங்களை உற்சாகப்படுத்துறாங்கன்னு, நீங்க நல்லா பண்றீங்க, உற்சாகப்படுத்துறாங்க, தப்பா பண்ணா படுத்துவாங்க. ஓகே மனோஜ் சார், முத்து பர்ஃபார்மன்ஸ பத்தி. வெல், மதுரைக்காரங்க சும்மாவா பின்னி படல் எடுப்பாங்க இல்ல, எங்க ஊர்ல எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். இன்னொன்னு இது நான் இன்னைக்கு மட்டும் உங்களை பார்க்கலங்க, இதுக்கு முன்னாடி ஷோஸ்ல பாத்திருக்கேன் டிவியில. இதை விட நீங்க அதிகமா ரேடியோலையும் கலக்கிறீங்க, அதையும் கேட்டிருக்கீங்க. ஒரு எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். மேலும் மேலும் உங்களுடைய திறமை வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஸ்பான்டேனியஸா அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 10-15 நிமிஷம் நான் ஸ்டாப்பா பண்ணிருக்கீங்க. அது அப்படிங்கிறதுக்குள்ள வராது, அது ஒரு தனி திறமை. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. மதுரை முத்துவின் அசத்துல தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா அசத்த போக அசத்தல் மன்னன் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அசத்த போவது வெல்கம் பேக் டு அசத்த போவது. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா அசத்த போகும் அசத்தல் மன்னர்கள் ஈரோடு சீனு அண்ட் குரூப். லெட்ஸ் வெல்கம் them on stage please. உலக தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அசத்தல் மன்னர்கள் சார்பாக மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வார வாரம் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் எங்கள் 2 நீதிபதிகளுக்கும் தொகுப்பாளனுக்கும் நன்றி சொல்லி நமது நிகழ்ச்சியை நேரடியாக காண வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இளம் நடிகர் திரு மனோஜ் அவர்களையும் வருகின்ற வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போலாமா? இந்த வாரம் நீங்க 3 பேர் சேர்ந்து என்ன கான்செப்ட் பண்ண போறீங்க? ஏர் பிளோ வழங்கும் சூப்பர் ஜோக்கர் சீனியர் தமிழகத்தின் எருமை குரலுக்கான தேர்வு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சூப்பர் ஜோக்கரை தேர்ந்தெடுக்க போறோம். 2 ஜட்ஜஸா நானும் சீனும் இருக்கோம். அதுல அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, நாங்க எப்படி ஜட்ஜஸ் அவங்களுக்கு மார்க் போடுறோம், அவங்களுக்கு என்ன ரிசல்ட் சொல்றோம் அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ணி உடனடியா எடுத்துருங்க. வணக்கம் நேயர்களே, ஏர் பிளோ வழங்கும் சூப்பர் ஜோக்கர் சீனியர் தமிழகத்தின் எருமை குரலுக்கான தேடல். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சுக்க போறோம் சீனு. ஆமா கரி. அப்ப நம்ம ஜட்ஜஸா இருந்து இந்த நிகழ்ச்சி நம்ம தான் எடுத்து நடத்தணும். கண்டிப்பா. நீங்க என்னென்ன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இப்படி வர போறாங்க தெரியல. முதல் கண்டஸ்டன்ட் யாரு பாத்தீங்களா? அதாவது தமிழகத்துல நிறைய பேர் தேர்ந்தெடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்காங்க. முதல் கண்டஸ்டன்ட் யாரு, பேரு ஃபர்ஸ்ட் யார கூப்பிடலாம், நேம் லிஸ்ட் பாருங்க. யாரு இருக்காங்க, யார கூப்பிட்டா நல்லா இருக்கும் பாக்கலாம். இருங்க. செட்டை மூடுங்கன்னு திறந்து யாரு நீங்க? சார் நான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் சார். சரி, நிகழ்ச்சிக்கு வந்தே இல்ல. நிகழ்ச்சிக்கு வந்தா இவ்வளவு பெரிய செட்டு போட்டு உலகம் ஃபுல்லா உன்னோட டேலண்ட காட்ட போறோம். 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. நீ யாரு, உன் பேர் என்ன, உன் வரலாறு என்ன, பேசிக் நாலேஜா கிடையாதா? சார் ஏதோ ஒரு ஆர்வத்துல வந்துட்டேன் சார். பாத்தேங்கிரி. அதாவது ஆர்வ கோளாறுங்கிறது சில சமயங்கள தான் செய்வாங்க. ஆமா, இவன் தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆர்வ கோளாறு தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓ சரி, ஓகே. என்ன பண்ணுவ சார்? நீங்க என்ன சொன்னாலும் பண்ணுவேன் சார். அங்க ஃப்ளோர் அழுக்கா இருக்க தொடச்சு விடு சார். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லியா சார்? நான் மிமிக்ரி பண்ணுவேன் சார். அப்படி சொல்லு. மிமிக்ரி பண்ணி எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு 40 வருஷமா பண்றேன் சார்.